வணக்கம். இப்போ தமிழ் சினிமாவையே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் சூப்பர் ஸ்டார் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன். இந்த படத்தை சுத்தி என்னென்ன பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். அப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்வி இதுதான். வருஷத்தோட மோஸ்ட் அன்டிசிபேட்டட் படம்னு சொல்லப்படுற ஒண்ணு ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஏன் திடீர்னு நிறுத்தப்படணும், என்ன காரணம்? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா போய் பார்ப்போம். நிலைமையோட சீரியஸ்னஸை நீங்களே பாருங்க. ஜான்வரி 9, 2026 வேர்ல்டு வைட் ரிலீஸ்க்குள்ள எல்லாம் ரெடியா இருந்த ஒரு படம் ஆனா இன்னைக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரியாம காலவரையின்றி தள்ளி போயிருக்கு. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய டென்ஷனா இருக்கும்னு. சரி, முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த படம் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? இது வெறும் ஒரு சினிமா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. ஆமாங்க, இது வெறும் ஒரு படம் இல்ல, இது சூப்பர் ஸ்டார் விஜயோட சினிமா கரியருக்கே ஒரு ஃபேர்வெல். இதுக்கப்புறம் அவர் முழுசா பாலிடிக்ஸ்ல இறங்க போறாரு. அதனால ஜனநாயகன் அவரோட கடைசி படமா ஒரு பெரிய சிம்பாலிக் வேல்யூவோட நிக்குது. சரி, இப்போ இந்த மொத்த பிரச்சனையோட மைய புள்ளிக்கு வருவோம். இந்த படத்தோட தாமதத்துக்கு காரணம் தியேட்டர்ல இல்ல, கோர்ட் ரூம்ல தான் இந்த போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இந்த கோர்ட் கேஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் சர்டிபிகேட்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த சர்டிபிகேட் இல்லாம இந்தியால எந்த ஒரு படத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணவே முடியாது. இதுதான் பேசிக் ரூல். அப்போ இந்த லீகல் பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்புறாங்க. அங்கிருந்த ஒரு பேனல் மெம்பரே படத்துக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதனால சென்சார் கிளியரன்ஸை நிறுத்தி வச்சிட்டாங்க. அடுத்து என்ன? ப்ரொடியூசர்ஸ் நேரா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ கோர்ட் தன்னோட இறுதி தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கு. அதனால தான் இந்த வெயிட்டிங். இப்போ நிலைமை என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கு. இதனால ஜனவரி 9 ரிலீஸ் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி தொங்கிட்டு இருக்கு. இந்த நிச்சயமற்ற நிலை தான் எல்லாருக்கும் பெரிய கவலையை கொடுத்துட்டு இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் யோசிப்போம். இது வெறும் ஒரு சென்சார் பிரச்சனை தானா, இல்ல இதுக்கு பின்னாடி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கா? வாங்க அதையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். இங்க ரெண்டு முக்கியமான அரசியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் தளபதி விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது டிஎம்கே. இங்க தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நடுவுல அரசியல் ரீதியா ஒரு உரசல் போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த சென்சார் தாமதம் நடந்திருக்கு. இது வெறும் கோயின்சிடன்ஸா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கணக்கு இருக்கான்னு யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டது ஜனநாயகன் படம் மட்டும் இல்ல, இதோட தாக்கம் ஒட்டுமொத்த கோலிவுட்டையுமே ஒரு உலுக்கி இருக்கு. உதாரணத்துக்கு விஜய் படம் மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துக்கும் இதே மாதிரி சென்சார்ல தாமதமாயிருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு படத்தை டார்கெட் பண்ற விஷயம் இல்லைன்னு நல்லாவே புரியுது. பொங்கல் ரிலீஸ்னா தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அந்த முக்கியமான நேரத்துல இப்படி ரெண்டு பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் சிக்கல்ல மாட்டி நிக்கிறது இண்டஸ்ட்ரியோட மொத்த பிளானிங்கையும் வருமானத்தையும் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வெயிட்டிங் கேம்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ரிஸ்க் இருக்கு? ப்ரொடியூசர்ஸ், அரசியல், அப்புறம் ரசிகர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன ஆபத்து? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பணப்பிரச்சனை. ப்ரொடியூசர்ஸ் பல கோடிகளை முதலீடு செஞ்சிருக்காங்க. படம் கரெக்டான டைம்ல, அதுவும் இந்த பொங்கல் மாதிரி ஒரு பெரிய பண்டிகை நேரத்துல ரிலீஸ் ஆகலனா அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். ரெண்டாவது, அரசியல் ரீதியான பின்விளைவுகள். கோர்ட்டு தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசப்படும். ஒருவேளை தீர்ப்பு படத்துக்கு எதிரா வந்துச்சுன்னா இது டிவிகேவை டார்கெட் பண்றதுக்காகவே செஞ்சாங்கன்னு பேச்சு வரும். இது அந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல இருக்கிற பகையை இன்னும் அதிகமாக்கும். மூணாவதா, ரொம்ப முக்கியமா ரசிகர்களோட ரியாக்ஷன். லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் தங்களோட தலைவனோட கடைசி படத்துக்காக வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. படம் இன்னும் தள்ளி போனா அது அவங்க மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பையே உண்டாக்கலாம். ஆக இந்த மொத்த பிரச்சனையும் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. கலைக்கும் அதிகாரத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது? ஒரு கலைஞனோட கருத்து சுதந்திரம் எங்க முடியுது? அரசியல் அதிகாரம் எங்க தொடங்குது? இந்த கேள்விக்கான பதில் ஜனநாயகன் படத்தோட தலையெழுத்த மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவோட எதிர்காலத்தையே கூட தீர்மானிக்கலாம்.